ஹலோ எவ்ரிவன். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, SSC CHSL ஒரு 5500 போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் கொடுத்து பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதான் SSCயோட ஹோம் பேஜ். இதில் நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஒரு ஐக்கானில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சுட்டு கேப்சாவும் அப்படியே இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க லாகின் பட்டனை கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் இதான் உங்களுடைய டேஷ்போர்ட். இதில் நீங்கள் இப்போதைக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கும். இப்போ இந்த CHSL அப்ளிகேஷன் டேட் என்றைக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னா 3ஆம் தேதி. க்ளோசிங் டேட் என்றைக்குன்னா வர ஜனவரி 10ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. இனிமேல் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் அப்ளைங்கிற டேப்பை கிளிக் கொடுங்க. இதில் ஃபுல்லாமே உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போமே ஃபில் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேட்டகிரி, நீங்கள் உங்களுடைய 10th ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய 10th இயர் ஆஃப் பாசிங், அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 15 பாயிண்டில் நீங்கள் என்வரான்மெண்டல் பேக்வர்ட் கிளாஸான்னு இருக்கும், அதில் நீங்கள் ஓகே எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர். இதில் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், சென்னை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு டைப்பிங் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இதில் இங்கிலீஷ் டைப்பிங்கா இல்லைனா ஹிந்தி டைப்பிங்கான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷு ஆர் ஹிந்தி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெதர் யுவர் எக்ஸ் சர்வீஸ்மேன். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ஆர் யூ ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் உங்கள் ரொம்ப வயசு அதிகமாகிடுச்சு, 30 வயசு அந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்கள் பிஇயா, பிடெக்கா ஆர் டிப்ளமோ இல்லைனா 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் 12th இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் do you want to make your personal information available accessing your job opportunity. இதில் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் ரீட் பண்ணி ஐ அக்ரின்னு கிளிக் கொடுத்து கீழே கேப்சா அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் இதான் உங்கள் டீட்டெயில்ஸு. இதில் ஃபுல்லாமே நீங்கள் மறுபடியும் உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எதுவும் எடிட் பண்ணால் கீழே எடிட் அண்ட் மாடிஃபை இருக்கும், அப்படி எதுவும் பண்ண வேண்டாங்கிறவங்க சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் யூ கேனாட் எடிட் ஆஃப்டர் ஃபைனல் சப்மிஷன். இந்த ஃபைனல் சப்மிஷனுக்கு அடுத்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு உங்கள் அப்ளிகேஷனு இதில் நீங்கள் நெக்ஸ்ட் பேமெண்ட்டு அதில் நீங்கள் எஸ்என் கொடுத்து ஆன்லைன்னா ஆன்லைன் கொடுத்து சப்மிட் கொடுங்க. இதில் நீங்கள் நெட் பேங்கிங்கா, கார்ட் பேமெண்ட்டா இல்லைனா UPI பேமெண்ட்னா கீழே லாஸ்ட்டில் இருக்கும். இதில் நீங்கள் அதர் டெபிட் கார்டு, அதர் நெட் பேங்கிங்ஸு எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அதற்குரிய சர்வீஸ் சார்ஜஸும் தனியாக உண்டு, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டபுள் டைம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் உங்களுடைய கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, கார்டு ஹோல்டர் நேமு, CVV, நெக்ஸ்ட் உங்கள் கேப்சா எடுத்து பே கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு கீழே வரும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோன்னா பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இல்லை நான் ஆஃப்லைனில் தான் பண்ண போகிறேன்னா பேமெண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆஃப்லைன் கிளிக் கொடுத்து ஜென்ரேட் ஆஃப்லைன் செல்லான்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு PDF ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும்.
அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எஸ்பிஐ பேங்க்குரிய செல்லான் இருக்கும். நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் தான் இதை கட்டி ஆகணும். இதோட பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோனா 100 ருபீஸு. அதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இதாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பேங்க் காப்பி, அதை பேங்க்காரங்க எடுத்து விடுவாங்க. செகண்ட் இருக்கிறது கேண்டிடேட் காப்பி, அது நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுங்கிற ஒரு டேப் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டேஷ்போர்டுக்கு மறுபடியும் போயிடும். இதில் உங்கள் டேஷ்போர்டில் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுடைய அப்ளிகேஷன். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணால் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் சேலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.